மறைந்த தமிழக முதலமைச்சர் மு கருணாநிதியின் நூற்றாண்டு விழாவையொட்டி நினைவு நாணயம் வரும் 18ஆம் தேதி சென்னையில் வெளியிடப்பட உள்ளது. சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கருணாநிதி நூற்றாண்டு நினைவு நாணயத்தை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிடுகிறார். இந்த நாணயத்தின் முக மதிப்பு 100 ரூபாய் ஆகும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் இவ்விழாவில் பங்கேற்க எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அரசியல் தலைவர்களுக்கு மாநில அரசு சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ரஜினிகாந்த், கமல்ஹாசன் போன்ற பிரபலங்களுக்கும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பயிற்சி பெண் மருத்துவர் கொலை வழக்கு காவல்துறையினரால் தீர்க்கப்படாவிட்டால் சிபிஐக்கு மாற்றப்படும் என மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி உறுதியளித்துள்ளார். கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொடூரமான முறையில் கொல்லப்பட்டார். இந்த கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கோரி கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்நிலையில் பெண் மருத்துவரின் பெற்றோரை நேரில் சந்தித்து முதலமைச்சர் மம்தா பானர்ஜி ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் பேசிய அவர், இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் உடனடியாக தண்டிக்கப்பட வேண்டும் என கூறினார். மருத்துவமனையில் செவிலியர்கள், பாதுகாப்பு பணியாளர்கள் இருந்தும் இந்த சம்பவம் நடந்துள்ளது அதிர்ச்சி அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தானும் உயிரிழந்த பெண்ணின் பெற்றோரும் இந்த கொலை சம்பவத்தில் மருத்துவமனையைச் சேர்ந்த சிலர் சம்பந்தப்பட்டுள்ளனர் என்பதை காவல்துறையிடம் கூறியுள்ளதாக குறிப்பிட்ட மம்தா பானர்ஜி, மோப்பநாய் குழு, காட்சி கண்டறிதல் குழு மற்றும் தடயவியல் குழு மூலம் விசாரணை நடைபெறுவதாகவும் கூறினார். ஞாயிற்றுக்கிழமைக்குள் கொல்கத்தா காவல்துறையினரால் தீர்வு காண முடியவில்லை என்றால் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படும் என்றும் மம்தா பானர்ஜி தெரிவித்தார். சென்னை பல்கலைக்கழகத்தில் காவல்துறை சார்பில் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் முன்னிலையில் சுமார் 1500 மாணவ மாணவிகள் போதைப் பொருள் ஒழிப்புக்கான உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். போதைப் பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். இதைத் தொடர்ந்து போதைப் பொருள் ஒழிப்பில் சிறப்பாக செயல்பட்ட காவல்துறை அலுவலர்கள் மற்றும் காவல் ஆளுநர்களுக்கு சிறப்பு பதக்கங்களை வழங்கி முதலமைச்சர் கௌரவித்தார். தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆர் சிவபிரசாத், சேலம் மத்திய புலனாய்வு பிரிவு காவல் ஆய்வாளர் ஜெகநாதன், சென்னை மத்திய புலனாய்வு பிரிவு சார் ஆய்வாளர் கே ராஜ்குமார், மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை போக்குவரத்து காவல் நிலைய சிறப்பு சார் ஆய்வாளர் ஆர் அருண், ராமநாதபுரம் மாவட்டம் RS மங்கலம் காவல் நிலைய முதுநிலை காவலர் ஆர் துரை ஆகியோருக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை ஒட்டி பல்வேறு மாவட்டங்களில் பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சாவை காவல்துறையினர் தீயிட்டு அழித்தனர். செங்கல்பட்டு, திருவள்ளூர், கடலூர், வேலூர் உள்ளிட்ட பகுதிகளில் 212 கஞ்சா வழக்குகளில் கைப்பற்றப்பட்ட சுமார் 1000 கிலோ கஞ்சாவை தீயில் போட்டு அழித்தனர். இதேபோல போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவு மூலம் தமிழகம் முழுவதிலும் இருந்து கைப்பற்றிய 6.5 டன் கஞ்சாவை அழித்தனர். திருச்சி, மத்திய மண்டல மாவட்டங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் கைப்பற்றப்பட்ட 1145 கிலோ கஞ்சாவை தஞ்சை மாவட்டம் அயோத்திப்பட்டியில் உள்ள மருத்துவ கழிவுகள் மேலாண்மை சுத்திகரிப்பு நிலையத்தில் வைத்து அழித்தனர். இதேபோல போதை ஒழிப்பு தினத்தை ஒட்டி நெல்லை காவல்துறை அதிகாரிகள் முன்னிலையில் 5192 கிலோ போதைப் பொருட்களை அழித்தனர். சுதந்திர தின விழாவையொட்டி சென்னை தலைமைச் செயலக பகுதியில் 5 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றுகிறார். இதனையொட்டி அப்பகுதியில் சட்டம் ஒழுங்கு மற்றும் குற்றப்பிரிவு, போக்குவரத்து, ஆயுதப்படை, கமாண்டோ, தமிழ்நாடு சிறப்பு காவல் படை என 5 அடுக்கு பாதுகாப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 9000 காவலர்கள் பணியில் ஈடுபட உள்ளனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விமான நிலையம், ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள், வணிக வளாகங்கள், கடற்கரை பகுதிகள், வழிபாட்டு தலங்களில் தீவிர கண்காணிப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது தவிர சென்னையில் உள்ள அனைத்து தங்கும் விடுதிகள் மற்றும் ஹோட்டல்களில் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு சந்தேகத்திற்கிடமானவர்கள் குறித்த விவரங்களை காவல்துறைக்கு தெரிவிக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் முக்கிய சாலைகளில் ரோந்து மற்றும் கண்காணிப்பு பணிகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்ததால் புதுப்பாளையம், ஐயம்பாளையம், குன்னத்தூர்,
சேவூர் விவசாய நிலங்களில் தண்ணீர் தேங்கியது. 1000 ஏக்கர் பரப்பிலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் வேதனையடைந்த விவசாயிகள் வேளாண் அதிகாரிகள் ஆய்வு செய்து நிவாரணம் வழங்க வலியுறுத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே மொரப்பாக்கத்தில் விளைநிலங்கள் மழைநீரில் மூழ்கி குளம் போல் காட்சியளிக்கிறது. அறுவடை நேரத்தில் பெய்த மழையால் ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வரை செலவு செய்த விவசாயிகள் கலக்கத்தில் உள்ளனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் தொடர் மழை காரணமாக விளைநிலத்தில் சாய்ந்து காட்சியளிக்கின்றன. இதே நிலை தொடர்ந்தால் பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டுவிடும் என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் கனமழை பெய்ததால் அங்குள்ள உப்பளங்களில் தண்ணீர் தேங்கியது. மரக்காணம் கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் 3,500 ஏக்கர் பரப்பளவில் உப்பளம் அமைந்துள்ளது. இதில் 2,500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் அங்கு கடந்த சில நாட்களாக கனமழை வெளுத்து வாங்கியதால் உப்பளத்தில் தண்ணீர் தேங்கியது. உப்பளம் முழுவதும் நீரால் நிரம்பி கடல் போல் காட்சியளிப்பதால் அங்கு உப்பு உற்பத்தி பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலை கிழக்கு கடற்கரை சாலை விரிவாக்க பணிகள் காரணத்தால் மழைநீர் செல்ல வழியின்றி உப்பளத்தில் தேங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. தென்காசியில் அரசு பள்ளி தலைமை ஆசிரியரை மாற்ற வேண்டும் என வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்ட மாணவர்கள் கோட்டாட்சியரின் பேச்சுவார்த்தையை அடுத்து போராட்டத்தை கைவிட்டனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் உள்ள அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியின் வகுப்பறையில் அமில பாட்டில் உடைந்து சிதறியதால் 15க்கும் மேற்பட்ட மாணவிகள் மயக்கமடைந்தனர். 2 நாட்கள் மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு பள்ளிக்கு திரும்பிய மாணவிகள் தலைமை ஆசிரியரை மாற்ற வேண்டும் என வலியுறுத்தி மறியலில் ஈடுபட்டனர். வகுப்பறையில் அமில பாட்டில் மயக்கமடைந்த மாணவிகளை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லாமல் அலைக்கழித்ததாக மாணவிகள் குற்றம் சாட்டினர். சுமார் 2 மணி நேரமாக போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவிகளுடன் கோட்டாட்சியர் லாவண்யா பேச்சுவார்த்தை நடத்தினார். தலைமை ஆசிரியரை மாற்றுவதாக உறுதியளித்து மாணவிகளை வகுப்பறைக்கு அழைத்து சென்றார். பின்னர் ஆசிரியர்களுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். நெல்லையில் கடைக்குள் புகுந்து இளைஞரை வெட்டி கொலை செய்த சம்பவத்தை கண்டித்து மேலப்பாளையத்தில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. கடந்த 5ஆம் தேதி மேலப்பாளையம் பகுதியில் நிலப்பிரச்சினை காரணமாக கடைக்குள் புகுந்து சையது தமீம் என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக 2 பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் வியாபாரிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தி மேலப்பாளையத்தில் 1000க்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்து வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொலையாளிகளுக்கு கடும் தண்டனை வழங்கிட வேண்டும், பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என வியாபாரிகள் வலியுறுத்தினர். கடையடைப்பு போராட்டம் காரணமாக மேலப்பாளையத்தில் பாதுகாப்பு பணிக்காக காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். விபத்தில் கால்களை இழந்த நபருக்கு மிதிவண்டி வழங்காமல் பல மாதங்களாக அலைக்கழித்து வருவதாக அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காஞ்சிபுரம் மாநகராட்சி செவிலிமேடு பகுதியைச் சேர்ந்த மூர்த்தி கடந்த வருடம் விபத்தில் சிக்கி கால்களை இழந்த நிலையில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையினரிடம் 3 சக்கர பெட்ரோல் வாகனம் வேண்டி விண்ணப்பித்திருந்தார். இதற்கான RC புத்தகம் மட்டுமே வழங்கப்பட்ட நிலையில் வாகனம் தற்போது வரை வழங்காமல் அதிகாரிகள் அலைக்கழித்து வருகின்றனர். இந்நிலையில் சர்வீஸ் சென்டரில் இருந்து வாகனத்தை எடுத்து வரச் சொல்லி அழைப்பு வந்ததால் மூர்த்தி அதிர்ச்சியடைந்துள்ளார். இதுகுறித்து அதிகாரிகளிடம் கேட்டபோது விரைவில் வாகனம் வழங்கப்படும் என தெரிவித்தனர். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் சிபிஐயின் கைது நடவடிக்கையை ரத்து செய்ய கோரி டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். டெல்லி அரசின் புதிய மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கடந்த மார்ச் 21ஆம் தேதி கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். அவருக்கு கடந்த ஜூலை மாதம் இடைக்கால ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. எனினும் இதே வழக்கில் சிபிஐயால் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார். சிபிஐ கைது நடவடிக்கையை எதிர்த்து கெஜ்ரிவால் தொடர்ந்த வழக்கை ரத்து செய்த டெல்லி உயர்நீதிமன்றம் ஜாமீன் கோரி விசாரணை நீதிமன்றத்தை அணுகுமாறு அறிவுறுத்தியிருந்தது. இந்நிலையில் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் கெஜ்ரிவால் மேல்முறையீடு செய்துள்ளார். இதே வழக்கில் டெல்லி முன்னாள் துணை முதலமைச்சர் மனீஷ் சிசோடியாவுக்கு உச்சநீதிமன்றம் அண்மையில் ஜாமீன் வழங்கியது குறிப்பிடத்தக்கது. கங்குவா படத்தின் ட்ரெய்லரை படக்குழுவினர் வெளியிட்டனர்.
ட்ரெய்லர் முழுவதும் சண்டை காட்சிகளும் வன்முறை காட்சிகளும் நிரம்பி கிடக்கின்றன. மேலும் இந்த படம் பீரியாடிக் படமாக உருவாகியுள்ளதால் ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு அதிகரித்து உள்ளது. நடிகர் சூர்யா, இயக்குனர் சிவா கூட்டணி சரித்திர புனைவை கதையில் கங்குவா திரைப்படம் உருவாக்கியுள்ளது. இந்த படத்தில் வில்லனாக பாபி தியோல் நடித்துள்ளார். தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைக்கும் இப்படத்தை ஞானவேல் ராஜா தயாரித்துள்ளார். இந்தியாவின் சிறந்த கல்வி நிறுவனங்களின் பட்டியலில் சென்னை ஐஐடி முதலிடத்தை பிடித்துள்ளது. இந்திய அளவில் சிறந்து விளங்கும் கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களின் தரவரிசை பட்டியலை மத்திய கல்வித்துறை அறிவித்துள்ளது. அதன்படி சிறந்த கல்லூரியாக டெல்லி இந்து கல்லூரி முதலிடத்தை பிடித்துள்ளது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த PSGR கிருஷ்ணம்மாள் மகளிர் கல்லூரி, லயோலா கல்லூரி 7 மற்றும் 8வது இடத்தை பிடித்துள்ளன. சிறந்த பொறியியல் கல்லூரியாக சென்னை ஐஐடி முதலிடத்தையும், டெல்லி, மும்பை, கான்பூர் என முதல் 8 இடங்களை ஐஐடி உள்ளன. திருச்சி NIT 9வது இடத்தில் உள்ளன. சிறந்த பல்கலைக்கழகமாக பெங்களூருவில் உள்ள IISc முதலிடத்தையும், டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் 2வது இடத்தையும் பிடித்துள்ளன. இந்தியா முழுவதும் சிறந்து விளங்கும் கல்வி நிறுவனங்களில் சென்னை ஐஐடி முதலிடத்தை பிடித்துள்ளது. பெங்களூருவில் உள்ள IISc 2வது இடத்தையும், மும்பை IIT 3வது இடத்தையும் பிடித்துள்ளன. கோவை உக்கடம் உயர்மட்ட பாலம் குறித்து அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உண்மைக்கு புறம்பான செய்திகளை தெரிவித்து வருவதாக அமைச்சர் ஏவா வேலு குற்றம் சாட்டியுள்ளார். திமுக அரசு கோவைக்கு புதிய திட்டங்களை கொண்டு வரவில்லை என்றும், அதிமுக கொண்டு வந்த திட்டங்களே திறப்பு விழா செய்யப்படுவதாகவும் SP வேலுமணி குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு பதில் அளித்துள்ள அமைச்சர் ஏவா வேலு, பாலம் திறப்பில் திமுக அரசை நாளிதழ்கள் பாராட்டியதை வேலுமணியால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என விமர்சித்துள்ளார். கோவை ஆத்துப்பாலம் உக்கடம் இடையே பாலம் அமைக்க 2010 முன்னாள் முதல்வர் கருணாநிதி ஆட்சியில் கருத்துரு உருவாக்கப்பட்டதாகவும், இத்திட்டத்தை அதிமுக ஆட்சியில் செயல்படுத்த மனம் இல்லாமல் கோவையில் அதிகார மையமாக செயல்பட்ட வேலுமணி 7 ஆண்டு காலம் அந்த மாவட்ட மக்கள் மீது அக்கறை காட்டவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். வேலுமணிக்கு பாராட்ட மனமில்லை என்றாலும் குறை சொல்லாமல் இருந்திருக்கலாம் எனவும் ஏவாவேலு விமர்சித்துள்ளார். அதானி விவகாரத்தை சுட்டிக்காட்டி நண்பர்களுக்காக எதையும் செய்பவர் பிரதமர் மோடி என்று கேலி சித்திரம் வெளியிட்டு காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. அதானி குழுமம் மீதான முறைகேடு புகாரில் 100 சம்மன்கள் அனுப்பி விசாரணை நடத்தப்பட்டுள்ளதாக பங்குச்சந்தை ஒழுங்குமுறை ஆணையமான செபி விளக்கம் அளித்திருந்தது. இது தொடர்பாக காங்கிரஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 18 மாதங்களை கடந்தும் இதுவரை எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று சுட்டிக்காட்டியுள்ளது. பங்குச்சந்தை விதிகளை அதானி குழுமம் மீறியதா என்ற விசாரணை கூட முழுமை பெறாமல் இருப்பதாக தெரிவித்துள்ளது. தேர்தல் பரப்புரையில் அதானி விவகாரத்தை பிரதமர் மோடி தவிர்ப்பதற்கு ஏதுவாக விசாரணையை செபி காலம் தாழ்த்தியதாகவும் காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. செபியின் நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகியுள்ளதால் இந்த வழக்கை CBI அல்லது சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணைக்கு மாற்ற உச்சநீதிமன்றம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் காங்கிரஸ் கோரிக்கை விடுத்துள்ளது. மேலும் உடனடியாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. இதனிடையே காங்கிரஸ் தனது எக்ஸ் பக்கத்தில் அதானியை மோடி தனது தோளில் தாங்குவது போன்ற கேலி சித்திரத்தை வெளியிட்டு நண்பர்களுக்காக எதையும் செய்பவர் என்று விமர்சித்துள்ளது. ராஜஸ்தானில் பெய்து வரும் தொடர் கனமழை மற்றும் வெள்ளத்தால் 20 பேர் உயிரிழந்தனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர், ஜோத்பூர், பரத்பூர், கரவ்லி, பன்ஸ்வாரா உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தொடர் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அணைகளும் வேகமாக நிரம்பி வருகின்றன. பரத்பூரில் நேற்று ஆற்றில் குளிக்க சென்ற 7 இளைஞர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். இதேபோன்று கனோட்டா அணை பகுதியில் அடித்துச் செல்லப்பட்ட 5 பேரின் உடல்களும் மீட்கப்பட்டுள்ளன. கனமழையால் வீடுகள் இடிந்து விழுந்தது உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 20ஆக உயர்ந்துள்ளது. இதனிடையே தலைநகர் ஜெய்ப்பூரில் இன்றும் கனமழை பெய்ததில் சாலைகள் வெள்ளக்காடாக மாறியுள்ளன. குடியிருப்பு பகுதிகளிலும் மழைநீர் சூழ்ந்ததால் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. கொலம்பியாவில் நடைபெற்ற மலர் அலங்கார பேரணி காண்போரின் கண்களை கவர்ந்தது. கொலம்பியாவில் மலர் அலங்காரம் மற்றும் விற்பனை தொழிலில் ஈடுபடுபவர்கள் ஆண்டுதோறும் பேரணியில் ஈடுபடுவது வழக்கம்.
அதன்படி மெடலின் நகரில் கூடிய நூற்றுக்கணக்கானோர் தங்களது எழில்மிகு மலர் அலங்காரத்தை ஏந்தியபடி வீதிகளில் உலா வந்தனர். அந்நாட்டின் பண்பாட்டு பெருமையை பறைசாற்றும் வகையிலான அலங்காரங்களும் இதில் இடம்பெற்றன. இதில் சிறந்த அலங்காரங்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. நானி நடித்துள்ள சரிபோத சனிவாரம் படத்தின் ட்ரெய்லர் ஆகஸ்ட் 13ஆம் தேதி வெளியாகிறது. விவி என்டர்டெயின்மெண்ட் தயாரிக்கும் இந்த படத்துக்கு தெலுங்கில் சரிபோத சனிவாரம் என்றும் தமிழில் சூர்யாவின் சனிக்கிழமை என்றும் பெயரிடப்பட்டுள்ளது. இந்த படத்திற்கு ஜேக்ஸ் பிஜோய் இசையமைக்கிறார். மேலும் இதில் நடிகர் எஸ்.ஜே. சூர்யா இணைந்துள்ளது ரசிகர்கள் மத்தியில் ஆர்வத்தை தூண்டியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர். ஊத்தங்கரை ஒன்றியத்துக்குட்பட்ட அனைத்து ஊராட்சிகளிலும் 100 நாள் வேலை திட்டத்தை முறையாக அமல்படுத்த வேண்டும், சுழற்சி முறையை கைவிட்டு அடையாள அட்டை வழங்கிய அனைவருக்கும் தொடர்ச்சியாக வேலை வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டன. புதுக்கோட்டை நகராட்சி மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டதை நகராட்சி பணியாளர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். புதுக்கோட்டை நகராட்சியை மாநகராட்சியாக தரம் உயர்த்தியதற்கான அரசாணையை சென்னையில் தமிழக முதல்வர் புதுக்கோட்டை நகராட்சி தலைவர் திலகவதி செந்திலிடம் வழங்கினார். இதைத் தொடர்ந்து நகராட்சி அலுவலகம் முன்பு பணியாளர்கள் பட்டாசு வெடித்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். திருப்பத்தூர் மாவட்டம் அருகே 12ஆம் வகுப்பு மாணவியை காதலித்த வழக்கில் இளைஞர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். ராமநாயக்கன்பேட்டை பாட்டூர் பகுதியைச் சேர்ந்தவர் அண்ணாமலை. இவர் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த பள்ளி மாணவியை காதலித்து வந்துள்ளார். இதனை அறிந்த பெண்ணின் தந்தை இளைஞரை சரமாரியாக தாக்கியுள்ளார். இதுகுறித்து இளைஞர் அளித்த புகாரின் பேரில் மாணவியின் தந்தையை வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். இந்நிலையில் மாணவியின் குடும்பத்தினர் அளித்த புகாரின் பேரில் பள்ளி மாணவியை காதலித்ததால் போக்சோ வழக்கில் இளைஞரை கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டு 6 மாதங்களாக மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படாமல் இருந்த சுகாதார நிலையம் குறித்து புதிய தலைமுறையில் செய்தி வெளியானது. இந்நிலையில் செய்தி எதிரொலியாக சுகாதார வளாகத்தை காணொலி காட்சி வாயிலாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். யானைகள் தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சரவண பொய்கையில் கோயில் யானை தெய்வானை ஆனந்தமாக குளித்து மகிழ்ந்தது. நேற்று ஆடி சுவாதியை முன்னிட்டு சுப்பிரமணிய சுவாமி கோயில் தெய்வானை யானைக்கு அரிசி மாவு மற்றும் திருநீறு பூசி வெள்ளை யானையாக கோயில் வளாகம் மற்றும் வடக்கு தெற்கு மாட வீதிகளில் வலம் வந்தது. இந்நிலையில் யானையை பழைய நிறத்திற்கு மாற்றுவதற்காக சரவண பொய்கை நீச்சல் குளத்திற்கு யானை அழைத்து வரப்பட்டது. தொடர்ந்து நீச்சல் குளம் மற்றும் ஷவரில் யானை உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தது. திருச்சி மாநகராட்சியுடன் கிராமங்களை இணைக்கும் முடிவை கைவிடக் கோரி 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியருக்கு முன்பாக சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். திருச்சி மாநகராட்சியுடன் தங்கள் கிராமங்களை இணைத்தால் விவசாயிகள் தற்கொலை செய்யும் நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்றும் 100 நாள் வேலை திட்டம் பறிபோய்விடும் என்றும் போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். வீட்டு வரி, சொத்து வரி ஆகியன உயர்ந்துவிடும் என்றும் அவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். திருச்சி மாநகராட்சி விரிவாக்க திட்டத்தின் கீழ் அதன் அருகில் உள்ள அதவத்தூர் கிராமத்தை இணைக்க அரசு திட்டமிட்டிருக்கிறது. இதற்கு அந்த கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் மீனச்சலில் உள்ள கிருஷ்ணசுவாமி கோயிலில் நிறை புத்தரிசி பூஜை விமரிசையாக நடைபெற்றது. முதல் போக சாகுபடியில் விளையும் நெற்கதிர்களை அறுவடை செய்து அதனை படையலாக வைத்து நிறை புத்தரிசி பூஜை நடைபெறுகிறது. பூசாரி நெற்கதிர்களை தலையில் சுமந்து கோவிலை சுற்றி வலம் வந்து அதன் பிறகு மூலஸ்தான மண்டபத்தில் நெற்கதிர் படைக்கப்பட்டு சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அக்கதிர்கள் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டன. இதேபோல குமரி மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற பல்வேறு கோயில்களில் இன்று நிறை புத்தரிசி பூஜை நடைபெற்றது. நாட்டில் விவசாயம் செழித்து வறுமை நீங்குவதற்காக இந்த பூஜை நடத்தப்படுகிறது. கேரள மாநிலம் கொச்சி விமான நிலையத்தில் ஷூவின் அடிப்பாகத்தில் மறைத்து கடத்தி வரப்பட்ட சுமார் 1/2 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது.
தோஹாவிலிருந்து கொச்சின் வந்த விமானத்தில் இருந்த பயணிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்துள்ளனர். அப்போது பயணி ஒருவரின் ஷூவை பரிசோதனை செய்ததில் அடிப்பாகத்தில் 8 தங்கச்சங்கிலியை மறைத்து வைத்து கடத்தி வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து 466 கிராம் தங்கச்சங்கிலிகளை பறிமுதல் செய்துள்ளனர். இது தொடர்பாக பயணியிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற அல்ஜீரியா வீராங்கனை இமானி கெலிஃப் எக்ஸ் வலைதளத்தின் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார். தன்னை பாலியல் ரீதியில் விமர்சிக்கும் விதமான பதிவுகள் அதிகம் பகிரப்படுவதாக அவர் புகார் அளித்திருக்கிறார். இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பிரான்ஸ் நீதிமன்றத்தில் அல்ஜீரிய வீராங்கனை வழக்கு தொடர்ந்துள்ளார். தன்னை பற்றி பொய்யான தகவல்கள் முக்கிய நபர்களால் பரப்பப்படுவதாகவும் இது இணையவழி தாக்குதல் என்றும் இமானி கெலிஃப் சாடியுள்ளார். பாலின சர்ச்சையில் சிக்கிய இமானி கெலிஃப் குறித்து விமர்சனங்கள் எக்ஸ் வலைதளத்தில் அதிகமாக பரப்பப்பட்ட நிலையில் இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. தென்னாப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி டிரா ஆனது. போர்ட் ஆஃப் ஸ்பெயினில் நடைபெற்ற இப்போட்டியில் முதல் இன்னிங்ஸில் தென்னாப்பிரிக்க அணி 357 ரன்னும் வெஸ்ட் இண்டீஸ் அணி 233 ரன்னும் எடுத்தனர். தென்னாப்பிரிக்கா இரண்டாவது இன்னிங்ஸில் 3 விக்கெட் இழப்பிற்கு 173 ரன் எடுத்து டிக்ளேர் செய்தது. 298 ரன் வெற்றி என்ற இலக்குடன் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் 5 விக்கெட் இழப்பிற்கு 201 ரன் மட்டுமே எடுத்தது. இதனால் ஆட்டம் டிராவில் முடிந்தது. இந்த போட்டி பெரும்பாலான நேரம் மழையால் பாதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இரண்டாவது மற்றும் கடைசி டெஸ்ட் வரும் 15ஆம் தேதி பிராவிடன்ஸில் தொடங்க உள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே செய்யாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஜவ்வாது மலைப்பகுதிகளில் பெய்த மழையினால் நாமக்கல் ஓடை, பெருங்காற்றர் ஓடைகளில் நீர்வரத்து அதிகரித்திருப்பதன் காரணமாக செய்யாற்றில் தண்ணீர் ஆர்ப்பரிக்கிறது. அந்த பகுதியில் ஏரி, குளங்கள் வேகமாக நிரம்பி வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். புதுச்சேரியில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள டிஜிபியை வரவேற்கும் விதமாக அவருக்கு காவல்துறையின் சார்பில் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. கடந்த ஓராண்டாக பணியாற்றி வந்த டிஜிபி ஸ்ரீனிவாஸ் கடந்த ஜூலை மாதத்துடன் பணி ஓய்வு பெற்றார். இதனையடுத்து டெல்லி காவல்துறையில் குற்றப்பிரிவில் சிறப்பு அதிகாரியாக செயல்பட்டு வந்த ஐபிஎஸ் அதிகாரி ஷாலினி சிங்கை புதிய டிஜிபியாக மத்திய அரசு நியமித்தது. இதனையடுத்து புதுச்சேரியில் பதவியேற்றுக் கொள்வதற்காக வந்த அவருக்கு உயரதிகாரிகள் வாழ்த்து தெரிவித்தனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்துறை பேராசிரியர் ஜெயபானி ஸ்ரீ மாணவர்களை தரக்குறைவாக பேசுவதாகவும் அவர் மீது புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் கல்லூரி முதல்வர் காப்பாற்ற முயற்சிப்பதாகவும் கூறி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து கல்லூரியின் நுழைவு வாயில் முன்பு ஆர்ப்பாட்டம் செய்தனர். பின்னர் கல்லூரி முதல்வர் மாதவி மற்றும் பேராசிரியர்கள் மாணவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் நடுவழியில் பழுதாகி நின்ற அரசு பேருந்தை பயணிகளும் நடத்துனரும் சேர்ந்து பின்பக்கமாக வெகு தூரம் தள்ளியுள்ளனர். தேனியிலிருந்து வருசநாடு பகுதிக்கு சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து அண்ணாநகர் பகுதியில் பழுதாகி நின்றது. இதனால் பேருந்தில் இருந்த நடத்துனர், பயணிகள் சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரத்திற்கு பேருந்தை பின்பக்கமாக தள்ளியுள்ளனர். இதனையடுத்து பேருந்து சரியானதும் நடத்துனரை மட்டுமே ஏற்றுக்கொண்டு பேருந்தை பழுதுபார்ப்பதற்காக தேனிக்கு சென்றுவிட்டார் ஓட்டுநர்.